ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனில் எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குது. அப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பீனட் பட்டர் சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 கிலோ. அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எடுத்துட்டு மிளகாத்தூள், உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் சேர்த்து இதை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம இப்படி பெரட்டி வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது வந்து தேங்காய் பாலில் தான் செய்யணும், ஆனால் ஃபுல் தேங்காய் இல்லை. நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்து தனியாக வைக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வில் அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக லேசாக போட்டுட்டு அதை நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸாக எடுத்து நம்ம இந்த மாதிரி மேலே கீழே பெரட்டி இதை நல்லா வேக வச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இருக்கிற மற்ற சிக்கனும் எடுத்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறது பதில் இப்படி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ண எல்லா சிக்கனும் எடுத்து ஒன்றா சேர்த்து இப்போ பூண்டு கட் பண்ணியிருக்கிற ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது பீனட் பட்டர் வந்து இந்த மாதிரி கிடைக்குது கடையில். இது மாதிரி இது வாங்கி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சாஸ் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் இந்த வினிகர் இது 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் வந்து அரை முடி தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். அது ஃபுல்லாக சேர்க்கல, அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பூண்டு கூட அது நல்லா ஒரு நிமிஷம் வச்சுருந்தனால நல்லா இது பெரட்டி எடுத்து இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் ஒரு நிமிஷம் போல் இது நல்லா கொதி வரட்டும். லேசாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். அப்புறம் நம்ம இதை தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுல அதனால நம்ம மிதமான தீயில் வைக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி அது சேர்த்துருக்குறேன். இப்போ பீனட் பட்டர் சிக்கன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம் சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.